எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகேங்களா. அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், தமிழக வெற்றிக் கழகம் டிவிக்கு ஆச்சு அமைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 2 மாதம் முழுமையாக அடைஞ்சிருச்சு. ஆனால் இந்த 2 மாதம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறாங்க, எல்லாம் திருப்திகரமாக தான் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷத்தில் செய்ய முடியாததெல்லாம் 2 மாதத்தில் செய்யலை, 2 மாதத்தில் செய்யலாம் கேட்கக்கூடாது. எப்பயுமே அதுதான் நியாயம். இந்த மகளிர் உரிமை தொகை பார்த்திங்கன்னா இந்த 2500 அது வந்து இப்போ தான் ஆட்சி அமைஞ்சிருக்காங்க. கொஞ்சம் பிரச்சனைலாம் முடிஞ்சோட்டி நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. அதே டிஎம்கேல பார்த்திங்கன்னா அந்த 1000 பார்த்திங்கன்னா 1.5 வருஷம் கழிச்சு தான் பார்த்திங்கன்னா அந்த 1000 பார்த்திங்கன்னா மக்களுக்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டிஎம்கே இந்த ஏடிஎம்கே ஆச்சதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனையாகவே தெரியாது. அதை பற்றி ஒரு விவாதம் கூட பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ டிவி கேட்ச் வந்ததுக்கப்புறம் அது தப்பு, இது தப்பு, அது தப்பு, இது தப்புன்னு சொல்லிட்டு ஒரு குற்றத்தை மட்டுமே வைக்கிறாங்கன்னா அவங்க எப்படி இந்த குற்றத்தை வச்சுட்டே இருந்தாங்கன்னா கடைசி முடியும் அவங்க குற்றம் மட்டும் வைக்க முடியும், இல்லை வின் பண்ண முடியாது. இப்போ இந்த டிஎம்கேல வந்து இந்த சேகர் பாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கமே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் அது இது. ஏன்னா இந்த இப்போ அறநிலைத்துறையாக இருக்கிற ரமேஷ் பார்த்திங்கன்னா இந்த நிறையா இந்த ஊழல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருக்காரு. எல்லா துறையில் இருக்க ஊரெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சரும் ஒரு எம்எல்ஏவும் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா டிஎம்கே பார்த்திங்கன்னா தூக்கமே இல்லை. இதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏடிஎம்கே இந்த நாம் தமிழர் கட்சிலாம் பார்த்திங்கன்னா தோத்துட்டு இது காரணம் அது என்னன்னு கண்டுபிடிக்காமல் இவங்க வந்து இந்த ரீல்ஸ் மூலிமா ஜெயிச்சிட்டாங்க. எங்கே நீங்கள் பண்ணாதது அங்கே அவங்க பண்ணிட்டாங்க. ஒருத்தர் கட்சி தொடங்கி 2 வருஷத்தில் முதலமைச்சராக இருக்கார். இதுதான் பார்த்திங்கன்னா வரலாற்றுலேயே முதல் டைம். அதுவும் 35% ஓட்டு வங்கியோட. இது வந்து ஃபஸ்ட் டைம். ஓகேங்களா. அதே நெக்ஸ்ட் டைம்னு கேட்டு பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் மழையை நின்றுட்டோம். இதுக்கு மேலே நீங்கள் என்ன தான் அடித்தாலும் உங்களுக்கு தான் எந்த யூஸும் இல்லை, எங்களுக்கும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. டோன்ட் வரி தான். இந்த நாம் தமிழர் கட்சிலாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, பார்ட் டைம் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ வந்து அந்த என்ன சொல்கிறது, அவங்க இத்தனை வருஷத்தில் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்காங்களா? தோற்றா மீண்டும் முயற்சி செய்வோம். நீங்கள் ஏன் தோற்றீங்கன்னு ஃபஸ்ட்டு அதை யோசிச்சிங்களா? முயற்சி 2ஆவது பண்ணலாம். எதனால் தோற்றீங்கன்னு ஒன்று தோணுதா உங்களுக்கு? நீங்கள் மக்களுக்கு பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. அப்போ வந்து மக்களுக்கு உண்மையில ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நீங்கள் என்றைக்கு விஜயை பற்றி நீ அந்த சைடு போனாலும் சாவை, இந்த சைடு போனாலும் சாவை, ஏதாச்சும் ஒரு சைடு நில்லுன்னு சொல்லிட்டு சொன்னீங்களோ அன்றைக்கே பார்த்தீங்கன்னா உங்களோட இதெல்லாம் போயிருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அதை பற்றி என்ன சொன்னாலும் வாய்ப்பில்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எதனால் தோற்றோம், எப்படி தோற்றோன்னு அதை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணிங்கனாவே பல பிரச்சனை முடிஞ்சு போயிடும். டிஎம்கே, ஏடிஎம்கே, நாம் தமிழர் கட்சி, ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சி தான் எதிரியாக இருக்கும். ஆனால் இங்கே ஒரே ஒரு கட்சிக்கு டோட்டலில் ஒட்டுமொத்த அரசியலும் எதிரியாக இருக்கிறது இந்த ஃபஸ்ட் டைம் இதாக தான் இருக்கும். ஏதாச்சும் ஒரு கட்சியாச்சும் பார்த்திங்கன்னா நாங்கள் உங்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருக்கோம், கூட்டணி தரோம், கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் தனியாக நின்று ஜெயிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா யாரும் அவங்க நிற்க மாட்டாங்க தனியாக. ஏன்னா அது எப்படின்னு அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் விஜயன் அவங்க சொல்லுவாங்க, எதை ஜெயிக்க முடியாதோ அதை ஜெயிக்காதது தான் ஒரு கிக்கு இருக்குன்னு. அந்த கிக்கு தான் இந்த சிஎம். மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவரை இளைய தளபதியாக பார்த்தாங்க. இப்போ வந்து அவருக்குன்னு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாண்புமிகு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் என்னும் நான் சொல்கிறப்பே நல்லா இருக்குல்ல. மக்கள் பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த லாஸ்ட் 5 வருஷமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருக்க 5 வருஷமாக இருக்கட்டும்ன்ட்டு. சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன பஸ் வசதி கூட எவ்வளோ கொள்ளடிக்கிறீங்க. மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு கொள்ளையடிச்ச அப்புறம் பரவாயில்ல, கொள்ளை மட்டும் அடிச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி? எங்கே போனாலும் லஞ்சம். ஒரு சின்ன கிராமத்துக்கு ஒரு பஸ் வசதி பண்ண முடியாதா சொல்லுங்கள்.
இவங்க டிவி கேட்ச் வந்து 2 மாசத்துல எத்தனை ஊருக்கு பஸ் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க தெரியுமா? ஒரே ஒரு சின்ன குழந்தை ஒரு ரீல்ஸ் எடுத்து, "விஜய் மாமா எங்கள் ஊரில் பஸ் வசதி இல்லை, நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கோம் 10 கிலோமீட்டர் பஸ் வசதி 2 நாள் நடக்குது." இன்னொரு குழந்தை, "மாமா எங்கள் ஊரில் கரண்டே இல்லை 15 வருஷமா நொட்டி அடுத்த 2 வாரத்தில் கரண்ட் கொடுக்குறாங்க." ஒரு ஊருக்கு பார்த்தீங்கன்னா ரோடு இல்லை, தண்ணி இல்லை, எல்லாம் வந்து இவங்க கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் முன்னாடி இந்த 5 வருஷம் என்ன பண்ணீங்க? நிறைய லஞ்சம் வாங்கினீங்க, நிறைய ஊழல் பண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்க, கரெக்டாக? இதுக்கு மேலே அதெல்லாம் நடக்காது. இப்பயும் லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க. அதுவும் நான் நிறைய சொல்லணும். அதுவும் நிறைய முதலமைச்சருக்கு விரிவாக போய் சேரணும். இன்னும் லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க. லஞ்சம் வாங்கலான்னு சொல்லாதீங்க, எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வாங்குறாங்க. அதுக்கான ப்ரூஃப் என்ன இருக்குது? அதனால் பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்குகிற எல்லாத்துக்கும் டிவி கேட்ச் தான் ஒரு எண்டு கார்டு போடும். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.